என்னன்னு தெரில. நாங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ ஒரு கோழையாக இருப்பீங்க, சூசைட் பண்ணியிருக்கீங்க. தெரியுதா? கைஸ் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல கைஸ். சின்னதாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம், இவ்வளோ பெருசு கிடச்சிருக்கு. வாங்க உள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தா ஒரு பெரிய அபேண்டன் பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். அபேண்டன் சொல்ல முடியாது, இது வந்து இதோட பேக் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மில்லு. இந்த மில்லில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு தெரில. சூசைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அதிகமாக பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்து இதை வந்து அபேண்டன் ஆகி இப்போ ஹாண்டடாகவும் மாறிடுச்சு. நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ரியலாக ஏதாவது மாட்டுது என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வீடு தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் கேட்டதுக்கு இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இந்த போய் கிராஸ் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பைபாஸ் ரோடு தான். ஆனால் அந்த பைபாஸ் ரோட்டுக்குள்ளேயே இந்த பக்கம் நடந்து போகிறவங்களுக்குலாம் சவுண்டு கேட்குது, இந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் மெயினாக. அப்படியே உள்ளே போகிறோம். ஓப்பனில் இருக்கான்னு கூட என்னன்னு தெரில. நான் உள்ளே போயிட்டு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏதோ அண்டர் கிரவுண்டு மாதிரி போகுது. இது வந்து லோடு ஏற்றுற இடம் மாதிரி இருக்குது. இது ஒரு தனி ரூம். இது லோடு ஏற்றுற மாதிரி ஒரு தனி ரூம். ஆமாம், வண்டி நிறுத்தி லோடு ஏற்றுற மாதிரி தனி ரூம் அப்படி தான் இருக்குது. நான் அண்டர் கிரவுண்டில் இது இருக்குண்ணே. நாங்கள் அப்படியே பார்க்கலாமா? சட்டத்துக்குன்னு சவுண்டு கேட்கும். வாங்க அப்படியே அந்த பக்கம் நம்ம போய் பார்க்கலாம். ஓப்பனாக இருக்குது. சும்மா லாக்கு தான் இருக்குது. இந்த சட்டரா? ஆமாம், சும்மா லாக்கு தான். நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா அப்படியே முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் இப்போ பைபாஸில் நிற்கிறோம். எங்கள் பக்கத்துலேயே ஃபுல்லி வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. பாருங்க காய்ஸ் லொக்கேஷனை. ஃபுல்லி அபேண்டனாக தான் இருக்குது. நாங்கள் அப்படியே பின்னாடி வழியும் போய் பார்க்குறதா வழி இருக்கான்னு. இந்த ஷட்டரும் ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அங்கே ஒரு பில்டிங் இருந்துச்சுல்ல, ஆமாம் தான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். இங்கே வந்துருக்குதா? இது பின்னாடி என்ட்ரன்ஸ் இல்லை, அங்கே பார்த்தோம்ல அந்த இடத்துக்கிட்ட தான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். இது லாரி நிப்பாட்டு அன்லோடிங் லோடிங் பார்த்தாலே தெரியுது. அன்லோடிங் பாயிண்ட் அங்கே பார்த்துருந்தாங்க. லைட்டு அடிக்க முடியாது, இல்லைன்னா கூட பரவாயில்ல. உள்ளே போயிட்டு அடிச்சுக்கலாம். ஏன்னா கீழே பார்த்து நடங்க. ஒரு பில்டிங் தனியாகவே இருக்கும். வழி இல்லை, நம்ம அந்த பக்கம் தான் எதாவது பண்ணு. உள்ளே போய் பார்த்துக்கணும். எதுக்குள்ள? போகலாம். என்ன பர்பஸ்க்காக கட்டியிருக்கோம்? இப்படி எம்டியாக இருக்கு. ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்குமோ? ரூம் தங்கிறதுக்கு ரூமு. தெரியல, ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ க்ளீனாக இருக்குது. எங்களுக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேரநார்மல் ஆக்டிவிட்டியோட இந்த இடத்த வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ வரையும் எந்த வாட்டர் பாட்டில் எதுவுமே நாங்கள் எதுவும் பார்க்கல. வவால் ஒன்று பறந்துச்சு. எங்கே
எதுவும் ஏறி குதிக்கிற மாதிரி இருக்குமோ? அப்படியே தான் இருக்கும். வாங்க வாங்க இப்படி இறங்கி வாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி கைஸ். இந்த லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கோசரம் வச்சுருக்காங்க போல். மெயின் டோர் இன்னும் சரியாக நான் பார்க்கல. கார்த்தினா ஏறி வந்துடுவீங்களா? அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அந்த என்னடா? ஆனால் நான் அந்த சைடு இருந்த கதவு எனக்கே எப்படி தான் தெரிஞ்சா டக்குன்னு பார்க்கணுன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், அந்த பக்கம் இன்னொரு பில்டிங் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். அந்த வழியாக வரக்குது பார்க்கலாம். இந்த சேனலுக்குள்ளே பார்க்கலாங்க. இந்த சேனல் இல்லையா? ஆமாம், இந்த சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இருங்க கைஸ், நம்ம இந்த சேனலுக்கு போய் காட்டுறேன். அண்டர் கிரவுண்டில் அங்கே ஒரு ஏதோ போகுது, ஓப்பனில் இருந்துச்சு இல்லை? அது வந்து அங்கே இதுக்கு வரக்குண்டான வழியே இல்லை. நான் உள்ள மில்லுன்னதும் ரூம் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி தான் நினச்சேன். உள்ள போகலாமா? ஃபுல்லு ஓப்பன் வேர் ஹவுஸ். உள்ள போகிறேன். ஆ, அந்த பக்கம் ஏறு. பார்த்து சரி வரங்க நண்பா. அப்புறம் மெதுவாங்க. ஏய் சவுண்டு கிடைச்சு. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஏய் ஷட்டர் யாரும் தூக்கண மாதிரி இருந்துச்சு, தள்ள மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், ஓப்பனில் தான் இருக்குது ஷட்ரு. ஆனால் ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கனால எங்களால் வெளியே இருந்து ஓப்பனே பண்ண முடியல. அது ஏதோ கயிறு, அது மட்டும்தான் ஆடுது. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அண்ணா வா பார்க்கலாம். வந்துருப்பானோட வாட்டர் கேன் இங்கே பாரு. இந்த பாட்டம் பார்த்தோம்னா அவங்க சம்மந்தமாக ஒரு பாட்டம் அது மாதிரி யாராக இருந்தாலும் ரிஸ்க்கு தான். மெயினாக சொல்கிறேன். இங்கே பாருங்கடா. ஆனால் இங்கே வழி போகுதுண்ணா. ஏய் என்னண்ணா மாறி மாறி கேட்குது? இந்த சந்துக்குள்ளே தானே? ஊரில் எனக்கு என்ன இது எதுக்கு வச்சுருக்காங்க இது? இங்கே பாருங்கள், நிறைய அண்டர் கிரவுண்ட் இருக்குது. ஏய் குழி இருக்குடா, பார்த்துடா. எத்தனை ஓவல் இருக்கும்? பார்த்துட்டேன். போய் சொல்லு, ஊறப்பட்ட ஓவல் நிறைய வவ்வால் இருக்குது. இங்கே கீழே பார்த்து நடங்கடா. பாருங்க, கம்பிலாம் இருக்குண்ணா. ஆமாம், கம்பிலாம் இருக்குது. தயவு செஞ்சு கீழே பார்த்து நடங்க. தயவு இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இங்கே என்ன இருக்குது, என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஓ மை காட். ஓப்போ, இங்கே ஒரு பெரிய லொக்கேஷனே கிடச்சிருக்கு. பார்த்துவீங்களா? இது ரூம். யாரு யார் அது? சவுண்ட் என்ன சவுண்டு?
ஃபுட் ஸ்டெப் கேட்காம நடங்க. யார் அது? யாரா இருக்கீங்களா? ஹலோ? ஏதோ டோர் உள்ளே உடஞ்சிருக்கடா. அது சின்ன ரூம்டா, எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பயங்கரமாக கிடைச்சு. நல்லா கேட்டுச்சா? நல்லா கிடைச்சு. எந்த பக்கம்? இங்கேயா? யாரோ கத்தலை, ஏதோ டங்கு டங்குன்னு ஏதோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இல்லை, யாரும் பேசலை, ஏதோ டங்கு டங்குன்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யார் பேசுனது? ஹலோ? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக எங்கள் முன்னாடி வரலாம். எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அண்டர் கிரவுண்டரா பார்த்து நடங்க. ஓ ஓ ஓ ஓ மை காட். இங்கே பாருங்கள் காய்ஸ், எல்லாம் அண்டர் கிரவுண்டு போகுது. அப்படி என்ன மில்லு யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஏய் பார்த்துடா, இந்த சைடில் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது வந்து எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்க, எங்களுக்கான எத்தனை ஹோல் பாருங்க. எல்லாம் அண்டர் கிரவுண்ட் வந்து ஏதோ மில்லுன்னு மட்டும் தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. எல்லாம் அண்டர் கிரவுண்ட் வந்து குழி மாதிரி. இது எதுக்கு? இங்கே பாருங்களேன், ஆனால் மில்லாக இருந்தாலும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு குழி? இங்கே பாருங்க. இந்த சைடில் பாருங்க எத்தனை வால் சுற்றுதுன்னு. அங்கே பாருங்க கைஸ், உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்க, அந்த சைடில் கேம்புரா. இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி இன்னொரு பில்டிங் இருக்குது. அதையும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பின்னாடி இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஃபுட் ஸ்டெப் கேட்க. ஆனால் இங்கே பாருண்ணா அபினா, இங்கே பாருண்ணா கீழே பார்த்து போனா, மேலே மட்டும் பார்த்துட்டு போவாதண்ணா. என்னண்ணா இந்தா இந்தா, நீ அப்படியே முன்னாடி பாரு. ஒரு ஆள் கீழடா, கீழே பார்த்து நடங்கடா. ஏய், நீ கீழே பார்த்து நட. எல்லாம் வவ்வாலாக சுற்றுது கைஸ். இங்கே பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக வவ்வாலாக இருக்குது. லைட் அடிச்சது வர மாட்டேங்க பாருங்க. எவ்வளோ வவ்வால் வருது. யாரது? ஏதோ பூச்சி சவுண்டு மாதிரி தான்டா இருந்தது. பூச்சி சவுண்டா? பறவை கத்துற மாதிரி தான்டா இருந்தது. பறவை சவுண்டா? எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏதோ அந்த இடத்துல பறவை கத்துற மாதிரி தான் இருந்தது. சரியாக தெரியல என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிங்கிறதோட எங்களுக்கு மைல்டாக ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என்னன்னு தெரில. நாங்கள் மேக்ஸிமம் அவங்களுக்கு காட்டுறோம். என்னடா அது? பறவையா? பறவை எப்படா கழு தூக்கி போடும்? கல்லு தூக்கி போடுது. இந்த பறவை கல்லு தூக்கி போடுது. யாரோ தூக்கி போடுது? யாரா இருக்கீங்களா? ஹலோ? யாராவது இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்கள் முன்னாடி வரலாம். எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே பார்த்து நடங்கடா. கீழே பார்த்து போங்க. இது ஒவ்வொன்றும் சுற்றி கிடக்குது. நான் அப்படின்னா இங்கே பாருலாம், தெரியுதா? ஆனால் எங்களுக்கு ஏதோ கண்டிப்பாக சொல்கிறேன், எங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டு தான் இருக்குது மைல்டாக. அது உங்களுக்கு கேப்சர் ஆகுதா என்னன்னு தெரில. எங்களுக்கு மைல்டாக தெளிவாக கேட்டுகிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல யாரோ கல் தூக்கி போட்டாங்க. கல் கீழே வந்து விழுந்த மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு. பார்ப்போம். கீழே பார்த்து நடங்கடா. மெயின் கீழே பார்த்து நடங்கடா.
ஏன்டா ஆ ஃபுட் சவுண்டா? அண்ணா என் கேமரா கேப்சர் ஆயிருக்கு. ஏய் கீழே பார்த்து நடங்க. இந்த இடத்துல யாரோ இங்கே பாரு. யாரோ நடக்கிற மாதிரி இருந்தது. யார் இங்கேருந்து எட்டி பார்த்தது? ஏன் ஹலோ கண்டிப்பாக லொக்கேஷன் ரொம்ப பெருசு கைஸ். இந்த பக்கம் எங்களுக்கு ஏதோ ஃபுட் ஸ்டெப் கேட்ட மாதிரி இருந்தது. ஆனால் யாருமே இல்லை. எனக்கு ஃபுட் ஸ்டெப் கேட்ட மாதிரி தான் இருந்தது. யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக எங்கள் முன்னாடி வரலாம். இப்போ எனக்கு தெளிவாக கிடைச்சி பின்னாடி ஃபுட் ஸ்டெப்பு. கேட்குதுண்ணா. பேச 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 கொடுக்குறாங்கடா. சிக்னல் கொடுக்குறாங்களா? பேசுனா என்னது எங்கே? அந்த டோருக்கு மேலே பாருங்க, அந்த ஜன்னலில். யாரோ 3ஆம் நம்பர் ஆரம்பிச்சிடும். ஏய் கீழே பார்த்து நடங்கடா. யாராவது இருக்கீங்களா? இங்கே யாருமே இல்லையாடா? யாருமே இல்லைடா. நீங்கள் பார்த்தீங்களா? அங்கேருந்து பார்த்தேன். ஆனால் எனக்கு ஏதோ அந்த இடத்துல ஏதோ ஷேடோவர் தான் இருந்த மாதிரி இருந்தது. இப்போயுமே தெரியும்னு நினைக்கிறேன் கேமரா. ஷேடோனா எதோட ஷேடோ விழுந்துருக்கும் சொல்லுங்கள் நீங்கள். நம்ம லைட் அடிக்கிற ஷேடோ எனக்கு அந்த பக்கம் விழுந்த மாதிரி தான் இருந்தது. ஷேடோ வச்சுருவாங்க. இந்த ஷேடோ ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கேன், இது எப்படி நவரும்? நான் காட்டும்போது அது பெருசாக இருந்துச்சு. நீங்கள் ஷேடோங்கிறது அங்கே என்ன ஷேடோ விடுன்னு சொல்லுங்கள். லைட்டு அப்பையும் அடிச்சிடுறேன். இது பாரு, இவர் ஏதோ மாற்றி மாற்றி கேட்குது காய் சவுண்டு. கீழேயும் பார்த்து தான் நடக்கணும். எங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்குது. அந்த பக்கம் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்கு. ஏய் அண்ணா இங்கே பாருண்ணா. லைட் அடிக்க இங்கே பாரு. இவன் ஃபோனில் அங்கே மட்டும் ஃப்ளாஷ். இங்கே பாரு ஆகுது. நான் யாரும் எட்டி பார்த்தாங்கண்ணா. இங்கே பாரு ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா? அந்த கரெக்டாக அந்த ஜன்னல் மட்டும் ஃபோக்கஸ் ஆகுது. அங்கே யாருமே இல்லை. இங்கே பாரு. ஆனால் நைட் சரி அந்த பக்கத்து பில்டிங் போகலாமா? இங்கே ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு சவுண்டு மட்டும்தான் கேட்குது. இப்போ வரையும் சம்திங் நாங்கள் எதுவுமே பார்க்கல. ஒன்லி சவுண்டு, புஷ்அப்பு, பக்கத்தில் யாரோ சவுண்டு விடுற மாதிரி தான் கேட்குது. மற்றபடி எங்களுக்கு எதுவும் எந்த மாதிரி ஃபீலும் ஆகலை. இப்போ வரையும் ஷேடோ பார்க்கல. மெயினாக நாங்கள் கண்டிப்பாக இந்த பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். என்ன ஸ்டாண்டு போடுங்க. எங்களுக்கு கீழே பார்த்து நடங்கடா. சவுண்டு தான் கேட்குது. யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக எங்கள் முன்னாடி வரலாம். சும்மா இந்த சவுண்டு மட்டும் கொடுத்துட்ருக்க வேண்டாம். நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. சவுண்டு பயப்படுறீங்களா? எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை.
எங்கள் மூலிமா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் எங்கள் முன்னாடி வரலாம், தாராளமாக வரலாம் எங்கள் முன்னாடி. நீங்கள் இந்த மாதிரி சவுண்டு போடுறதுனால எங்களுக்கு துளி கூட பயம் இல்லை. நீங்கள் இதுக்கு எங்கள் முன்னாடி வந்து பேசிடலாம், தாராளமாக வரலாம். நீங்கள் எங்கள் மூலிமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக வரலாம். நீங்கள் ஒருவேளை எங்களை பார்த்து இது பயப்படுறீங்களா? ஹலோ, சைலண்ட் ஆயிடுச்சு கைஸ். திடீர்னு ஒரு சின்ன சைலண்ட். தெரில, சரியாக தெரில. புரியல. ஏன் பயப்படுறாங்கன்னு இங்கே சூசைட் பண்ண நீங்கள் தானே அது சவுண்டு கொடுத்தது? நீங்களாக இருந்தால் இந்த டைம் சவுண்டு கொடுக்க முடியுமா? ஹலோ, நீங்கள் எவ்வளோ ஒரு கோழையாக இருப்பீங்க, சூசைட் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சமாளிக்கணும் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் இப்படி சூசைட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இவ்வளோ பேசி உங்களுக்கு கோவம் இல்லையா? தாராளமாக வரலாம் நீங்கள் எங்கள் முன்னாடி. நான் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாதனால தான் சூசைடே பண்ணிட்டாங்க, இல்லைன்னா வந்திருப்பாங்க. சரி, பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குங்க கைஸ். இங்கே அவ்வளோதான், லைட்டாக சின்ன சின்ன சவுண்டு கேட்டுச்சு, மற்றபடி இங்கே வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ரெஷ் பில்டிங். ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணு பாப்போமா? 2 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளை பார்த்து பயப்படுறவங்களுக்கு கேமராவே லைட்டையும் நாங்கள் ஆஃப் பண்ணுறோம். சவுண்டு எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோங்க. ஒருவேளை நான் லைட் அடிக்கிறனால உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம் நாங்கள், பயப்பட வேண்டாம், பக்கத்தால் வரலாம். நான் லைட் அடிக்கிறனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் நான் இப்போ அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடி. எதனால் நீங்கள் சூசைட் பண்ணீங்க சொல்ல முடியுமா? எங்கள்கிட்ட வந்து பேச முடியுமா? நீங்கள் வரலாம்னு பரவாயில்ல. எஸ், பக்கத்தில் அங்கே வண்டி போகுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பக்கத்தில் நியர்பையாகவே பைபாஸ் தான். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த சவுண்டு, அந்த வெஹிக்கிள் சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது. அப்புறம் நான் கார்னரில் கத்துச்சா அவன் கூட ஷேடோ பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? டைம் கத்துது. எதனால் சூசைட் பண்ணீங்க? உங்களை யாராவது குடும்பப்படுத்தினாங்களா? எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் இல்லை. சரி, பக்கத்தில் இன்னொரு பில்டிங் அதே, அங்கே போகலாடா. பெருசாக இங்கே எதுவும் இல்லை. எங்களுக்கு இங்கே வந்து வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்குது. இப்போ வரையும் நாங்கள் எந்த ஒரு லைட் ஷேடோவோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் பார்க்கல. இப்போ எங்களுக்கு லைட்டாக மைல்டாக சின்ன சின்ன சவுண்டு கேட்குது. லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா டம்னு அடிக்கிற சவுண்டு கேட்குது. என்னென்னு எங்களுக்கு சரியாக தெரில. நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. ஆனால் சின்ன சின்ன சவுண்டு தான் கேட்குது. கண்டிப்பாக என்ன ஏதுன்னு சவுண்ட் நான் பேசும்போதெல்லாம் கேட்குது. அது வரையும் சைலண்டாக இருக்குது. நான் பேசும்போதெல்லாம் அந்த சவுண்டு கேட்குது. என்னென்னு சரியாக தெரில. அவ்வளோ கைஸ், போகலாம் வாடா. கீழே வரா, கீழே பார்த்துட்டு இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்கண்ணா. அவங்களுக்கு நம்மளை பார்த்து பயமாக இருக்கும் போல. லைட் ஆஃப் பண்ணு. ஏன் ஒருவேளை டேய் ஆஃப் பண்ணுறோம். லைட் ஆஃப் பண்ணுறான். சரி போகலாம். போகும்போது பார்த்தியா போகலான்னு சொல்லும்போது சவுண்டு கேட்குது. அது செடி மேலே. எனக்கு போங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குண்ணா இந்த சவுண்டு. சீரியஸாக சவுண்டிங்க கேட்குது. சரி, இப்போ ஏன் அது சவுண்டு கொடுக்க மாட்டேங்குது? அலாரம் வச்ச மாதிரி தான் கற்றுவோம்.
மிஷின் இருக்குது ரைட்டு, அடியிலே இதெல்லாம் எதுக்கு? நிறைய கட்டு இருந்திருக்கு, எறும்பு அதிகமாக இருக்கு இந்த இடத்துல. தெரியும் நினைக்கிறேன். புரியல எது புரியல. ஐஸ் ஃபேக்ட்ரியா? இவர் தெரிஞ்சா இது எதுக்கும் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. இன்னும் மூடி நான் வந்ததுலேருந்தே கிட்ட தானே இருக்கு. நெக்ஸ்ட் பில்டிங் போகலாம்டா. பில்டிங் போகலாம். இங்கே சவுண்ட் போட்டு இருக்காக்கா, நாங்கள் போய்ட்டு வரோம். காம்பவுண்ட் முடிஞ்சிருச்சு. அந்த காம்பவுண்ட் இதோட முடியுது. உள்ளே இங்கே கூட இங்கே ரைட் சைடில் ஃபுல்லாக சம்மந்தமே இல்லாமல் கயிறு கூட இல்லை, ஏதோ ஒரு பீஸு கட்டி ஜாயின் பண்ணி பெருசாக இது இழுத்துருக்காங்க. சரி, சவுண்ட் அடிச்சிடும். பின்னாடி சவுண்டு கிடைச்சிடும். ஏன் போக விட்டு விளையாடுறீங்கன்னு தெரில. விளையாடுறதுனா கண்ணு முன்னாடி வந்து விளையாடுங்க. சரி, அங்கே எட்டி பார்க்குறாங்கடா. போகலாம் போகலாம். ஆனால் இது இதுனா வடக்கம் கம்பத்துக்கு நான் இருந்து தனித்தல்லையாக அப்படிதான். போங்க போங்க. நீங்கள் சவுண்டு கேட்டுச்சு. ஏய் போது வாங்கடா. கேட்டீங்களா? இங்கே இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சவுண்ட் வருது. இல்லை இல்லை இல்லை, அந்த இது இல்லை பார்த்துடா, பார்த்து வாங்கடா. என் நண்பன் தான் பாவம், ரொம்ப கஷ்டப்படுறான். வாங்க பக்கத்தில் பில்டிங்கு போகலாம். பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது கைஸ், வாங்க போகலாம். ஏய் டார்ச் ஆஃப் பண்ணிக்கடா. ஃபோன் லைட்டாக போதும் இங்கேருந்து போகிறதுக்கு. ஆனால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பைபாஸு. திடீர்னு யாராவது வந்து கேட்டாங்கனாலும் நம்ம என்னன்னு சொல்கிறது. அதனால தான் மெயினாக டார்ச் ஆஃப் பண்ண சொல்கிறேன். ஒவ்வொரு பில்டிங் இருக்குது கைஸ். அதான் நான் உங்களுக்கு உள்ளே இருந்து காமிச்சிருந்தேன். அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். கீழே பார்த்து நடங்கடா. ஆ இதுக்கு எதுக்குடா என்ட்ரன்ஸு?
எங்கடா? இங்கே தான் இங்கே தான் ஃபோக்கஸும் ஆச்சு. ஒரு ஆள் நின்று எட்டி பார்க்க சான்ஸ் இல்லைன்னா யாரும் எட்டி பார்த்தாங்க. அது இங்கே பாருங்கள், பார்த்துருக்கேன் திரும்ப. இதெல்லாம் முள்ளு தான். இந்த இடத்துல நின்று யாரும் எட்டி பார்க்கணுன்னு சான்ஸ் இல்லை. இதுக்குள்ளேயும் போக முடியாதுண்ணா. அதே சேம் சவுண்டு இந்த பக்கம் கேட்குது. இப்போ உள்ளே வர மேலே நின்று யாராவது வாட்ச் பண்ணுறாங்களா? மேலே யாருன்னா அங்கே ஏற போகிறோம். அந்த பக்கம் நம்மளை வர சொல்கிறாங்களா அவங்க? அந்த பக்கம் வந்து தெரியலையே. உங்கள் கண்ணுட வருவீங்களா? சுற்றி சுற்றி சத்தம் மட்டும் கொடுக்குறீங்க. இது என்ன ரூமு? இது ஒரு மினி வேர் ஹவுஸு. எனக்கு தெரிஞ்சு இது அந்த என்ட்ரி போடுவோம்ல, என்ட்ரி எல்லா பக்கம் குடியாக இருக்குன்னு போகாத வானா என்னப்பா. இது ஒரு மினி வேர் ஹவுஸ். இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. அதிகமாக அண்டர் கிரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில. என்ன நமக்கு தெரியல. இது என்னடா அது சம்மந்தமான எந்த இடத்துல ஒரு பில்டிங்கு? அதுதான் இதுக்குள்ளே போகவே முடியாத மாதிரி போக முடியாது. ஆனால் ஏய், நாய் இருந்து வந்துச்சு. நாய் சவுண்டு இவ்வளோ நேரம் இல்லைல்ல? அந்த நம்ம இருந்த இடத்துக்குள்ளே குலைக்குதுண்ணா. நம்ம உள்ளே இருந்து அதானே அந்த இடத்துல கேட்குது. என்ன நம்ம உள்ளே இருந்தோம்ல, வழியே இல்லைன்னு அங்கே இப்ப நாய் போயிருக்கோம். தெரியலையே. நம்மளே ஜன்னல் ஏறி குச்சி போனோம்னா. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் இது பண்ணுற எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வரையும் நாய் இல்லை, டாக் இல்லை. ஜன்னல் ஏறி குச்சி தான். நாங்களே ஜன்னலாக ஏறி குச்சி பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லையா அங்கே? உள்ளேயும் நாய் இல்லை. ஆனால் இப்போ எப்படி சவுண்டு கேட்குதுன்னு எங்களுக்கு புரியல. மேலே அடிங்க. சரி வழி இருக்கு. வரதே. இது ஒரு சின்ன இது ஒரு பில்டிங். எல்லா பக்கமும் நல்லா பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் அண்டர் கிரவுண்டு போகுது. என்ன ரீசன் எங்களுக்கு புரியல. மில்லுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணாங்கன்னு தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அண்டர் கிரவுண்டு தான் இருக்குங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கோசரம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டிலாக இருக்குது பாருங்கள். பெருசாக எதுவும் இல்லை. அந்த பக்கம் ஏதோ மினி ரூம் இருக்குது. ஆக்சுவலாக வாட்ச்மேன் ரூமாக இருக்கலாம். இங்கே ஃபுட் ஸ்டெப். ஆமாடா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்த தவிர மீது எல்லா பக்கமும் கேட்குது. போக முடியாது. ஃபுல்லாக முள்ளுடா. ஃபுல்லாக வேண்டாம். இல்லை ரிஸ்க்கு. வேண்டாம். ஓரளவு ரிஸ்க் எடு, ரொம்ப வேண்டாம். இது நார்மலாக ஃபுல்லி முள் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதுக்காக ஃபுல்லி முள். டைம் ரொம்ப ஆயிடுச்சுண்ணா. ஆமாம், எனக்கு இப்போது இந்த இடத்துல நான் இங்கேருந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னடா அது செட்டியா நான் அந்த யாரோ நின்று பார்க்குற மாதிரியே இருந்தது. எனக்கு மேலே இந்த இடத்துல யாரோ ஒரு பிளாக் ஷாடோ நின்று மாதிரியே ஃபீல் ஆச்சு. நம்மளை நின்று வாட்ச் அவுட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆச்சு. எனக்கு இப்போயே அங்கே யாரும் நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆந்தையா? அந்த அதையும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ஆந்தையா? எல்லாடிங்க சம்திங் ஏதோ மூவ் ஆகுது. தெரியுதா? கேமராவில் தெரியுது. அந்த மாதிரியே தெரியல எனக்கு. என்னது? ஆந்தையே தான். தான் ஏதோ ஒரு பறவை தான் கைஸ். இங்கே இந்த பக்கம் சைடில் இந்த பால்கனி அந்த இடத்துல யாரோ போன மாதிரி இருந்துச்சு, போன மாதிரி. அந்த இடம் அங்கே யாரும் நிற்கிற மாதிரி தான்டா இருக்குது, பிளாக் ஷேடோ. அங்கே பாடுறா, மேலே மாதிரியே இருக்கு. மேலே யாரும் நிற்கிறாங்கடா இந்த இடத்துல. ஒரு வேளை நம்ம பார்க்கவான்னு கூப்பிட்டதும் வந்துருச்சோன்னா.
ஆந்த பறந்துச்சு அண்ணா அண்ணா ஆ? ஒருவேளை நம்ம பார்க்கவோன்னு சொன்னது வந்துச்சு பக்கத்தில் வராமல். அதுக்கு நம்ம பக்கத்துலேயே வரலாமே, நம்ம பக்கத்துலேயே வரலாமே அதுக்கு. ஆனால் இந்த இடத்துல யாரும் நிற்கிற மாதிரி இருந்ததுலடா இப்போ. இப்போ இல்லைண்ணா. இப்போ இல்லைடா, இப்போ இல்லைடா. நம்ம ஒருவேளை பேசுறதுனால ஒன்று நோட் பண்ணு. என்னது? அது ஆந்த சவுண்டாக இருந்தது. அது ஆந்தை வந்து அது இது பண்ணி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டி வச்சிருக்கு அப்படிமாங்களா அந்த மாதிரி. இப்போ ஆந்தை பறந்து கண்ட்ரோல் அந்த பண்ணி இது இல்லை. வச்சிருக்கீங்களா? அந்த ஆந்தை இப்போ தான் பறந்துச்சு. அந்த நிழல் இல்லையா அங்கே அதானா கண்ட்ரோல் பண்ணி மேலே வந்து பால்கனி நிற்கிற மாதிரி இடம் இருக்கு. அப்போ மேலே போகிறதுக்கு இடம் இருக்குண்ணா. ஆனால் எந்த வழியாக போகிறதுன்னு தெரியல. ஒன்றுமே புரியல கைஸ், நிஜமாக ஒன்றும் புரியல. ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு யாரோ நின்று எங்களை வாட்ச் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதனால் அது ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா, இது ஒரு அந்த மாதிரி இருந்தது. இது ஒரு ஆனால் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாவே வச்சுக்கலாம். மேலே நிற்கிறதுக்கு இந்த மாதிரி பால்கனி எதுக்கு? அதுதான், அதுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வழி எங்கே? அது மேலே போகிறதுக்கும் வழி இல்லை. ஒன்றுமே புரியல எனக்கு. எங்கடா? அதே காரணம் இங்கேயா? நம்மள கேப்சர் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லையா? கேப்சர் ஆயிருக்கு. கேப்சர் ஆயிருக்கா? நம்மள கேப்சர் ஆயிருக்கு. பயங்கரமாக இருக்குது. நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. யாரும் அந்த கார்னர் நிற்கிறாங்க. இப்போ சவுண்டு கேட்குது பார். நான் தான் சொன்னல அது பறவைலாம் இல்லைண்ணா அப்படின்னு. அதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. இங்கே இருக்கிறது ஏதோ அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு அந்த ஆந்தையை. சரி, அந்த மாதிரி சவுண்டு எந்த பறவை கொடுக்குது உங்களுக்கு? ஆந்த சவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆந்த அந்த சவுண்டு கிடையாது. சரியாக தெரில. அவ்வளோதான், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் எங்களுக்கு. இப்போ எனக்கு அங்கே போகுது. ஓ, இந்த பக்கம் இங்கே இல்லை, இந்த பக்கம், இந்த பக்கம் கிடைச்சிடும். இந்த பக்கம். அதான் இங்கே ஊ அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. இதில் தான் கேட்டுச்சு. நான் தான் சொன்னேன்ல இந்த பில்டிங் போய் பார்க்கலான்டான்னு. இதுக்குள்ளே தான் கேட்குது. ஆனால் சவுண்டு கேட்டது இங்கேண்ணே. இங்கே கேட்டுச்சு, இங்கே கேட்டுச்சுண்ணே. முள்ளு ஓவராக இருக்குது. ஏன்னா இது ஏதோ பறவைன்னு சொல்லுவீங்களா? இல்லைடா, இது யாரோ கூப்பிட்டாங்கடா. இது யாரோ கூப்பிட்ட மாதிரி தான்டா இருந்தது. ஏய் வடி கேட்குதுடா. என்னடா அது? காந்தாரா மூவிலேருந்து கத்துற மாதிரி இருக்குது. அது அப்படி தான் இருக்குது கைஸ். ஓ, எனக்கு தோணாது. இது ஊ எனக்கு அப்படி தான் கேட்குது. இப்போ நம்ம யாராவது மறைஞ்சு நின்று பயன்படுத்துறது கற்றுவோம்ல, அந்த மாதிரி. சரி, ஓகே, கிளம்பலாம். டே, டைம் ஆயிடுச்சு. டைம் பாருங்களேன். டைம் என்னாச்சு? டைம் என்னாச்சு? 2:38. 2:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம இங்கேருந்து போகணும். நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக போகலாம். போகணும். ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். நாங்கள் இந்த ஒரு எனக்கு என்னை பொறுத்தவரையும் நான் ஹாண்டட்னு சொல்கிறத விட அபேண்டன்மெண்ட் தான் சொல்லுவேன். எனக்கு பெருசாக அந்த அளவு லைட்டாக மைல்டான சவுண்டு எந்த ஒரு நான் ஷேடோ எதுவுமே பார்க்கல. என்னை பொறுத்தவரையும் நான் இதை அபேண்டன் தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ கடைசியாக சொல்கிறேன், இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஷேடோவை பார்த்தேன். அந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஹெவி சவுண்டு கேட்டேன். என்ன எதுன்னு எனக்கு புரியல. ஆனால் இவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளே தான் இருந்தோம். அப்போ அந்த இடத்துல சின்ன சின்ன சவுண்டு இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே கேட்கல. வெளியே வந்ததுக்கப்புறம் தெளிவாக 1-2 கேட்குது. யாரோ ஊன்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஆனால் எங்களை வந்து யாரோ ட்ராப் பண்ணி அந்த கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துலாம் ஃபோக்கஸ் ஆச்சு. என்னன்னு புரியல எங்களுக்கு. நாங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பார்த்து ஏதாவது கேப்சர் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். அவ்வளோதான். நான் முடிச்சுக்கிறேன் வீடியோவை. மறுபடியும் அடுத்த ஒரு ஹாண்டடான பில்டிங்கில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அதுவரையும் கோஸ்ட் கோபாலுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நாங்கள் இன்னும் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோ கொடுக்க முடியும். அதனால் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒருத்தன் 50 கிலோமீட்டர்னு சொல்லி 100 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வரான். ஆமாம், அதுதான் உண்மை. மெயினாக நாங்கள் இருந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் நியர்பைன்னு சொன்னான். ஆனால் நாங்கள் வந்தது ஒரு 130 பக்கம் ஆகிடுச்சு. ஒரு 130 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ கிளம்புனாலும் கரெக்டாக 240. இப்போ கிளம்புனாலும் நாங்கள் போகிறக்கு எப்படி விடிகாலில் ஆகிடும். அதனால் நாங்கள் இப்போ கிளம்புறது தான் கொட்டா இப்போயே விடிஞ்சிரும். அவ்வளோதான், போயிட்டு வரோம் கைஸ். வீடியோக்கு வந்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாங்கள் 4 பேர் வந்தோம். இவர் ஆஜு. ஹாய். லைட்டு கீழே இருக்கா? ஹாய்.
இவர் தான் நம்ம கோஸ்ட் கோபால் சேனல் மேனேஜரு அப்படிலாம் இல்லை guys, அவனுக்கு போய் சொல்லிட்டு தெரியுறானுங்க. கார்த்தி. இவர் வந்து அருண்குமார். இவர் தாங்க மெயின் அக்யூஸ்ட்டு. இவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் காட்டினவரே இவர் தான். 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சொல்றான். அந்த தீரநதிகாரம்னு சொல்லுவா 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அது இவர் தான். தமிழ் இந்திக்காரன் தான். பார்த்துங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த ஒரு ஹாண்டடான பிளேஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் இன்னும் வந்து மெயினான தேவை லொக்கேஷன் தான். அதாவது நாங்கள் இருக்க சைடு எங்களுக்கு லொக்கேஷன் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அபேண்டன் ஹாண்டடு எந்த மாதிரி லொக்கேஷனாக இருந்தாலும் எங்களுக்கு பைத்தியக்காரன் எல்லாமே போடுங்க. எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயிலும் கொடுக்குறேன், நம்ம சேனலோட இமெயிலும் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் கிடைச்சதுன்னா மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.